நமசிவாய. இந்த அக்ஷய திருதியைக்கு முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது. அதனால் இந்த முழுமையாக பார்த்துவிட்டு அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உடனடியாக தயார் செய்து கொள்ளுங்கள். அது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 தப்பு பண்ணிட்டேன். ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு வீடியோவில் நான் போட்ட தம்ப்நெயில். இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு மே மாத பண மந்திரம் அப்படின்ற விஷயத்தில் வந்து அந்த மந்திரத்தையும் அதே போல் அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சிம்பிளையும் நான் வந்து திரையில் போட்டிருப்பேன். அந்த திரையில் அது வந்து போடல. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்களால் பார்த்து வருவது. நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிம்பிள் வரலன்ட்டு. இந்த ஒரு பதிவில் அந்த சிம்பிள் இருக்கும். இந்த பதிவையும் முழுசாக பார்த்து முடிச்சுட்டு அந்த சிம்பிளையும் கண்டிப்பான முறையில் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் பொறுத்த வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் கொட்டி தீர்க்கும் அப்படின்னு போட்டேன். அது ஆக்சுவலாக தப்பு. பணம் இந்த ஒரு டைமில் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் அது கொட்டுன்னு கொட்டுமே தவிர தீராது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு ஒரு ப்ரூஃபே இருக்குது. நம் பண்டைய காலத்தில் நடந்த ஒரு விஷயம். அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் அக்ஷய திருதியில் நாம் வெவ்வேறு விஷயங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் என்ன ஒரு ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கேள்வி. இப்பொழுது நம்ம பூஜா ஹோமம் .orgல வந்து நம்ம அக்ஷய திருதிக்கு உண்டான ஹோமம், அதாவது ஸ்ரீ சுக்த ஹோமம், இந்த லக்ஷ்மி கட்டு விலகிறதுக்கு, அதாவது தங்கத்தை கொண்டு போய் வச்சோம்னா வந்து அது அடகு கடைக்கு போயிட்டே இருக்கிறது, தங்கத்துக்கு வந்து நம்ம ராசியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, வெள்ளி வந்து போயிடும், இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே போகிறது, அடிக்கடி பணக்கடன்கள் உண்டாவது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் இந்த நாகபந்தம், லட்சுமி பந்தம் சொல்லுவாங்க. அதை வந்து விளக்குவதற்கு உண்டான ஒரு விஷயமாக 2 வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த மாதிரியான ஒரு ஹோமம் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணுவோம். இதை ஏன் 2 வருடத்துக்கு ஒரு முறை தான் செய்கிறோம் அப்படின்னு பண்ணோம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இந்த மாதிரியான குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு செய்யும்பொழுது அந்த மாதிரி செய்பவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுத்து விடாது. அதனால் அதை அடிக்கடி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு விஷயமா பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயமாக சேர்த்து பண்ணும்போது எந்த ஒரு விஷயமுமே, அதாவது ஜோதிடர்களாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டுமே, பிறருக்கு ஒரு பரிகார விஷயங்கள், வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் அது வந்து உண்மையான முறையிலே சொல்லும் பொழுதோ அல்லது செய்யும் பொழுதோ அதற்கு உண்டான பலன், அது வந்து நல்லதோ கெட்டதோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவர்களும் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால வந்து 2 வருஷம் முன்னால் ஒரு அக்ஷய திருதியில் இந்த ஒரு விஷயம் செய்தோம். இந்த ஒரு அக்ஷய திருதியில் இந்த ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்ய வைக்கிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதில் கொடுக்கக்கூடிய ஒரு தங்கத்தை வந்து நம்ம வந்து அந்த அந்த லக்ஷ்மி கட்டு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை விளக்கி அந்த கிளென்சிங் ப்ராசஸ் சொல்லுவாங்கல்ல, மந்திரங்களால் அது மாதிரியான விஷயமாக செய்து கொடுக்க போயிடுது. இதில் கேட்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நாங்கள் வேறு யாருக்காவது வாங்கி கொடுக்கலாமா, எங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க, அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா, இதுவும் வந்து அவங்களுக்கும் சேர்த்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு முக்கியமான ஒரு பதில் அப்படிங்கிறது இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்ஷயம் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுன்ற அக்ஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, அக்ஷயம் அப்படிங்கிறது அல்ல குறையாத ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அல்ல குறையாத விஷயம் வந்து அந்த திருதியை தினத்தில் வருகிறது. திருதியை அப்படிங்கிறது செவ்வாய்க்குரிய தினம்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் அப்படிங்கிறது தங்கத்திற்கு மிக மிக முக்கியமான விஷயம். சூரியனோ அல்லது குருவோ மட்டும் கிடையாது, செவ்வாயும் தங்கத்திற்கு மிக மிக முக்கியமான விஷயம். செவ்வாய் என்று இந்த தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது நம்ம வீட்டை விட்டு போகவே போகாது. அதனால தான் அவரை மங்களநாயகன் என்று சொல்லி வருகிறோம். இதை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஜோதிட சித்தாந்தங்களின்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தங்கம் வந்து செவ்வாய்க்கிழமை தாராளமாகவே வாங்கலாம். திருதியை தினமாக வரும்போது அது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த அக்ஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு உண்டான ஒரு பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லையா, 60 மாதங்கள் இருக்கு இல்லையா தமிழ் மாதங்கள். நமக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா குரோதி வருடம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்லி வருகிறோம் இல்லையா. அது மாதிரியான ஒரு வருடத்திலே கடைசியாக 60ஆவதாக வரக்கூடியது அந்த சுக்கிரனுடைய ஒரு எண். அந்த 60ஆவதாக வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு பேர் அக்ஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு நாளிலே நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முன்னால் எது மாதிரியான ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ராகவேந்திரர் செய்தார், அதுக்கப்புறம் எப்படி இது மாறியது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இந்த அக்ஷயம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்றது, அதாவது இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் கண்டிப்பாக இந்த தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா செகண்டரி தான், பிரைமரி கிடையவே கிடையாது. இது நான் பல வருடங்களாகவே சொல்லி வருகிறேன். இது வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ராசஸ் வந்ததே வந்து நிறைய பேர் அதை வாங்கினா மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொண்டு வந்து விட்டு, மெயினாக அந்த நாளில் என்ன செய்யணுமோ அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கம் வாங்கிட்டாலே போதும், நமக்கு எல்லா விதமான சுப விஷயங்களும் வீட்டுக்கு வந்துவிடும். 100% வராதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெறும் தங்கம் மட்டும்தான் இந்த ஒரு நாளிலே வாங்குறீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்துவிடும்னா வரவே வராது. அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். இந்த ஒரு நாளிலே நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டியது அப்படிங்கிறது மஞ்சள். அது விரலி மஞ்சள் ஆகட்டும் அல்லது உருண்டை மஞ்சள் ஆகட்டும், அதாவது இல்லை மஞ்சள் பொடியாக வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனால மஞ்சள் பொடியை விட மஞ்சள் கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 50 கிராமாவது வீட்டுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு நாளிலே போய் வாங்கி வையுங்கள். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்தாலும் சரி. அதே போல் தான் கோதுமையும் வந்து பார்த்தோம்னா கோதுமை பவுடர் கிடையாது, உண்மையான கோதுமை. அந்த கோதுமையை வாங்கி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு நாளில் செய்யுங்க. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக இந்த ஒரு நாளிலே நீங்கள் நெல் வாங்க வேண்டியது. இதை வந்து முதல் நாளே கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் நாளே வாங்கி வச்சுட்டு அந்த நாளில் யூஸ் பண்ணலாம். கோதுமை, அதுக்கு மஞ்சள்லாம் வந்து நீங்கள் அந்தந்த நாள்லேயே வாங்குறதுங்கிறது
பலன்களை வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் இந்த ஒரு நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து டொனேட் பண்றதுன்னு என்னெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம்னா என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பண்டைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய கிரந்தங்கள்ல என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குடை தானம் செய்ய சொல்லியிருக்காங்க, நீர்மோர் தானம் செய்ய சொல்லியிருக்காங்க, அதிக அளவு நீர் தானம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள், விசிறி தானம் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப யாருக்காவது வந்து முடியாதவங்க நம்மளே பார்ப்போம், ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களோ அல்லது ரோட்டோரத்திலேயே வந்து அவங்களுடைய குடும்பமே ரோட்டோரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து இந்தியாவில் அடிக்கடி பார்க்கலாம், எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். அது மாதிரி ரோட்டோரத்திலே ஒரு குடும்பமாக வாழ்ந்து வருவார்கள். அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எங்கே கரண்ட் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். அது இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இல்லாமல் எலக்ட்ரானிக் ஃபேன்லாம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம்னா கொஞ்ச நேரம் அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரிலாம் நிறைய இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் பாரிஸில் அந்த மாதிரி நிறைய கிடைக்குது. மற்ற எல்லா இடத்துலையுமே ஹோல்சேல் மார்க்கெட்டில் கிடைக்கும், எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் கிடைக்கும்னு தான் நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான விசிறிகள் வாங்கி கொடுக்கறது பதிலாக அது மாதிரி நம்ம வந்து ஃபேன் வாங்கி கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயம், அதே போல் வந்து செருப்பு வாங்கி கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல பலன் தரும். இதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லி வைத்தார்கள் என்றால் எப்பொழுதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி இந்த மாதம் இல்லாமல் அதிகப்படியாக அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பீரியட்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிகப்படியாக வெயில் இருக்கக்கூடிய ஒரு பீரியட்னு. எந்த ஒரு காலத்திலே எந்த ஒரு சூழ்நிலைக்கேற்ப எந்த ஒரு மனிதருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுவது நமக்கு அதிகப்படியான ஒரு நற்கர்ம பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தினால் இந்த ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது தவிர வந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து வஸ்திரம் வாங்கி கொடுக்குறது, வஸ்திரம் வந்து கிளாத்ஸ் அப்படின்றது வந்து யாருக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது, அதாவது புவர் பீப்புளுக்கு. இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பொதுவாக ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்ய முடியலையேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம வந்து பூஜா ஹோமம்ல இந்த அக்ஷய திருதியா டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யவிருக்கிறோம். அது செஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இன்ஃபார்ம் பண்றேன். அந்த அக்ஷய திருதியா டொனேஷன் யாராவது சேராம இருந்ததுன்னா நம்ம வந்து வழக்கமாகவே ஒவ்வொரு நாளுக்குமே நம்ம வந்து பல்வேறு இடத்துல பல்வேறு டொனேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அவர்களுடைய பெயருக்காக இந்த மாதிரியான விஷயங்களாக, நட்சத்திரம்லாம் தேவையில்லை, இது மாதிரியான விஷயங்களாக செய்யலாம். அது இந்த அக்ஷய திருதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்கிறது. விருப்பம் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பீப்புளோ அல்லது லோக்கல் பீப்புளோ அது மாதிரி செய்யலாம். இன்னும் அது வந்து அதோட போஸ்டிங் ஆரம்பிக்கல, 1 or 2 daysல அது போட்டுருவோம். நீங்க பார்த்துட்டு வரலாம் poojahovam.orgல. இன்டர்நேஷனல் பீப்புள் அது மாதிரி நீங்க செய்ய விரும்பவில்லை, வேற ஏதாவது ஒரு டொனேஷன் பண்றோம், நீங்க வேற ஏதாவது ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு டொனேட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க ஏதாவது ஒரு டொனேட் பண்ணிடுங்க. நீங்க ஆன்லைன்ல டொனேட் பண்றது எந்த இடத்துல வேணா பண்ணலாம். அதனால அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெயினா இந்த ஒரு நாள்ல பசுக்களுக்கு ஃபீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிமல்ஸ்க்கு, அதே மாதிரி வந்து பேர்ட்ஸுக்கு, மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் வந்து எந்த விதமான ஒரு உணவை கொடுக்க முடியுமோ அது மாதிரியான ஒரு உணவை கொடுப்பது, அதே போல் வந்து பார்த்தோம்னா நீர் கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வைத்திருக்காங்க. அப்போ அந்த பட்சிகளுக்கு வந்து நம்ம நீர் வைக்கிறது, அது மாதிரியான சின்ன சின்ன சிறுதானியங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது இந்த பறவைகளுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து செய்யறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மிருகங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுது நாய்களாகட்டும் பூனைகளாகட்டும், நம்மளை பார்க்குற ஆடுகள் மாடுகள் இந்த மாதிரி கழுதைகளை பார்த்தீங்கன்னா கூட எந்தெந்த மாடு, எருமைகள் மெயினாக, எருமைகளுக்கு வந்து நிறைய பேர் செய்யறதே இல்லை. எருமைகளுக்கு செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். மரண பயம் அப்படின்ற ஒரு விஷயமே போகும். கிட்டத்தட்ட அந்த மிருத்யுஞ்சத்துடைய ஒரு பவர் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எருமைக்கு இருக்கிறது. அதே போல் வாராகியுடைய அருளாகட்டும், துர்கையுடைய அருளாகட்டும் கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து சேரும். ஈவன் வந்து பார்த்தோம்னா சுக்கிரனுடைய அருளும் எருமைக்காக வந்து சேரும். அது ஏன் அப்படி வந்து சேர்றது, எதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்னால் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரந்தங்களிலும் புராணங்களிலும் தனியாகவே நான் எடுத்து காட்டுகிறேன். ஒரு பதிவாக அதை நான் போடுறேன் கண்டிப்பான முறையில். ஸோ அதே போல் வந்து பார்த்தோம்னா தங்கம், அந்த தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் இந்த நாளிலே வாங்குவதாக சொல்லவே இல்லை, எல்லாருக்கும் டொனேட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே வந்து மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மெயினாக அதை வாங்குறது அப்படின்றது, தங்கம் நம்ம வீட்டுக்கு வருது இந்த ஒரு நாளில் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அந்த அக்ஷயம்ங்கிறது அல்ல குறையாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நமக்கு வருது, நல்லது தான். அட் த சேம் டைம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த மாதிரியான விஷயத்தை டொனேட் பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயத்தை டொனேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம 1 கிராம் அப்படின்ற மாதிரியான விஷயம் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட அது மிகப்பெரிய ஒரு செலவு அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் தங்கத்தோட விலை போயிட்டு இருக்கிற நிலைமையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அக்ஷய திருதிக்கு அப்புறம் மேலும் மேலும் ஏறும். ஸோ அதனால காரணத்தினால தான் வந்து ரொம்ப ரொம்ப தேடி இந்த மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ஒரு 100 கிராம்ல ஸ்டிக்கர் போட்ட அளவு தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் போட்ட அளவில் கூட இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தை நம்ம வந்து வர வைத்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 916ல் இருக்கிற தங்கத்தை அதை தாராளமான முறையிலே டொனேட் பண்ணலாம். அது டொனேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஏங்கி இருப்பாங்கல்ல, எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் புக்கில் எல்லா இடத்துலையும் அக்ஷய திருதினா தங்கம் வாங்கணும்னா என் வீட்டில் இது கூட எனக்கு சேர முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன்னு வேதனைப்படுபவர்களுக்கு இந்த டைமில் இதை ரொம்ப கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். இந்த தங்கத்தை தான் வாங்கி கொடுக்கணும் இல்லை, நீங்கள் வேற எங்கே வேணாலும் போய் உங்களால் முடிந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கி கொடுக்கலாம். இந்த பூஜா ஹோமில் கொடுக்குற தங்கத்தை தான் வாங்கணும், அப்போ தான் உங்களுக்கு பணம் கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே வேணால் வாங்கலாம். தங்கத்தை உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுங்க, இல்லை வெள்ளி உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா தாராளமான முறையில் கொடுங்க. அதுவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமான ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதே போல் வந்து இந்த ஒரு நாளிலே வந்து புண்ணிய நதிகளிலே நீராடுவது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஒரு நாளில் நம்ம வீட்டில் என்ன வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், நம்ம விளக்கேற்றி வழிபடுவது இதெல்லாம் தவிர வேற என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், ராகவேந்திரர் என்ன செய்தார், அது எதை அவர் வந்து கோடிட்டு காட்டினார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம்.
திரௌபதி வந்து சூரியனை வழிபட்டு அந்த அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்ஷய பாத்திரம்னா அல்ல குறையாது அப்படின்னு. அந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாள் இந்த ஒரு நாள் தான். அதன் மூலமாக அவள் பல்வேறு நாடுகளுடைய அதாவது அந்த தேசங்களுடைய ஒரு பசியை தீர்த்தாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், ஒரு பலத்தை பெற செய்தால் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த ராகவேந்திரர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, விஜயநகர பேரரசுன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜயநகர நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஜயநகர நாயக்கர் அப்படின்ற அவர் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்திலே, அதில் வந்து அந்த விஜயநகர நாயக்கர்கள்லேயே நிறைய விஜயநகர பேரரசுலேயே நிறைய பேர் கிங் இருப்பாங்க. யார் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியவில்லை. ஸோ அவர் வந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அந்த தேசம் வந்து வறுமையில் சிக்கியது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம இந்த ராஜாக்கள் அரசாங்கம் இதெல்லாம் இல்லாத போதே வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான அந்த சொமாலியாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நாட்டிலேயே நிறைய வறட்சி வந்திருக்கு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு வறட்சி வந்து மக்கள் எல்லாம் மாண்டு கொண்டே இருந்தார்களாம். இவர்கள் என்ன செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரியாமல் வந்து ராகவேந்திரரை அணுகி கேட்கும்போது அவர் வந்து பூஜை ஒரு முறை செய்திருக்கிறார். அந்த பூஜை முறை செய்யறதுக்கும் போது நெல் நிறைய வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த நெல்லை ஃபுல்லாக விரித்து அதாவது பரப்பின்னு சொல்லுவோம், விரிச்சின்னு சொல்லக்கூடாது. இப்போ நெல்லை வந்து பரப்பி அதில் அக்ஷயம் என்ற இந்த ஒரு அக்ஷரத்தை எழுதியிருக்கிறார். அக்ஷரம்ங்கிறது வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்ஷயம் என்ற ஒரு இதை எழுதிட்டு அவர் நிறைய மந்திரங்களை சொல்லி அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணாரான்னா அந்த கோதுமை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாராம். அது கொடுக்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் அந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது. அந்த அக்ஷயம் என்கிற ஒரு வார்த்தைக்கு மந்திர பிரயோகத்துடன் செய்யக்கூடிய இந்த மாதிரி நெல்லில் செய்யக்கூடிய விஷயத்திற்கு அதிகப்படியான பலன் இருக்கிறது. இதை நீங்கள் அடிக்கடி கூட வீட்டில் செய்யலாம். டெய்லி செய்ய வேண்டாம், அடிக்கடி செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா செய்யலாம். இது நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி நெல் வாங்கி வந்து முன்னால் வந்து ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வாழையில வச்சுக்கோங்க, அதில் பரப்பி விடுங்க. அக்ஷயம் என்ற விஷயம் எழுதுங்க. உங்களுக்கு இதில் வந்து எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பான முறையில் பாருங்கள். அக்ஷயம்ங்கிறத நான் தமிழ் போடுறேன், அதே மாதிரி ஆங்கிலத்திலும் போடுறேன் அக்ஷயம்ங்கிறது. ஏன்னா நமக்கு ஆங்கிலம் தான் தெரியும்னா அந்த வார்த்தை எழுதுனா அந்த வார்த்தைக்கு பவர் போயிடுமானா கண்டிப்பான முறையில் போகாது. தமிழ் மட்டும்தான் அது பவர் இருக்குது, சமஸ்கிருதம் மட்டும் தான் பவர் இருக்குது அப்படின்றதெல்லாம் இல்லை. தெலுங்கில் உங்களுக்கு அக்ஷயம்னு எழுதுனா தெலுங்கில் எழுதுங்க, கன்னடத்தில் எழுதுனா கன்னடத்தில் எழுதுங்க, ஹிந்தினா ஹிந்தியில் எழுதுங்க, அல்லது வந்து உங்களுடைய மொழிகளில் உங்களுடைய தாய்மொழிகளில் எழுதி கொள்ளுங்கள். அதற்குண்டான ஒரு பலன் கண்டிப்பான முறையிலே இருக்கும். நான் ஆங்கிலத்தில் இதுக்கு போட்டு வைக்கிறேன். ஸோ அந்த அக்ஷயம் என்கிற ஒரு விஷயத்தை எழுதுங்கள். இதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், நான் ரிப்பீட் பண்ணுறேன், அது என்னோட கடமை. கணபதி பூஜை காலங்கிறதில் எழுந்தோன்னா கணபதி பூஜை பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுக் கொள்ளுங்கள். இவங்க 2 பேரையும் வழிபட்டு விட்டு இந்த ஒரு விஷயம் ப்ராசஸ் பண்ணும்பொழுது நாம் யாரை கூப்பிடணும்? நம்ம வந்து ராகவேந்திரரை கூப்பிடணும். ராகவேந்திரரிடம் நாம் வந்து என்ன, அவர் தானே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல் வந்து என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரியான நீங்கள் காட்டி கொடுத்த ஒரு வழியிலே போகிறேன், அதனால அந்த ஒரு விஷயத்திற்கு வந்து எனக்கு வந்து அதிகப்படியான ஒரு பலன் கண்டிப்பான வேண்டும். உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக எல்லா வித பாவர்ட்டி எல்லாம் தீர்த்தீங்களோ அதே மாதிரி எனக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வறுமைகளும், மனதால் இருக்கக்கூடிய ஒரு கவலைகள் அதுவும் வறுமை தான். ஸோ அது மாதிரியான உடலால் இருக்கக்கூடிய பிணிகள் அதுவும் வறுமை தான். இந்த மாதிரியான அனைத்து விதமான வறுமைகளையும் நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இதில் வந்து அக்ஷயம் என்று எழுதிவிடுங்கள். அதுக்கு அதை எழுதிட்டு ராகவேந்திரரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அவருடைய மந்திரத்தை சொல்லி பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு வரும். நான் அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அந்த ஒரு மந்திரத்தை வந்து ஒரு 4 தடவையோ 5 தடவையோ சொல்லுங்கள். நிறைய தடவை சொல்கிறது நல்லது. ஸோ அது மாதிரியான விஷயமாக சொல்லும்பொழுது அவரிடமும் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் அந்த எனர்ஜி லெவல்ஸ்ங்கிறது காஸ்மிக் எனர்ஜியில் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக 3 முறை மகாலட்சுமி அஷ்டகம் இந்திரன் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மகாலட்சுமி அஷ்டத்தை 3 முறை தொடர்ந்து படிச்சிருங்க. ஏதாவது ஒரு இது சக்கரை பொங்கல் இந்த மாதிரியான விஷயம், பாயசம்லாம் வைப்பீங்க இல்லையா, அக்ஷய திருதியைக்கு பாயசம்லாம் வைக்கிறது, இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து சாம்பார் சாதமும் பருப்பு வடையும் தானம் கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். நீருடன் கொடுக்க வேண்டும் அல்லது நீர்மோருடன் கொடுக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் இருப்பேன். கடன் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு விஷயத்தினால் தீரும். அதே போல் உங்களுக்கு உடல் ரீதியான பிணிகள் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயமும் சாம்பார் சாதமும் பருப்பு வடையும் கொடுக்கறதுனால தீரும்னு வச்சுக்கோங்க. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முடிஞ்சதுன்னா நீங்கள் பருப்பு வடையில் பூண்டு சேர்க்கறதுனா கூட சேர்க்கலாம். அது வேற ஒரு சூட்சமமான ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்க வேண்டி வரும், அது தீர்க்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இப்போ மகாலட்சுமி அஷ்டகம் 3 முறை படித்து விடுகிறீர்கள். மகாலட்சுமி அஷ்டகம் படிச்சுட்டு தூபதீப நிவேதனம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை செய்வதற்கு முன்னால் வேறொரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவேதனத்தை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இவருக்கு இந்த பாயசமோ அல்லது வடையோ அல்லது வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அதை செய்கிறது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சின்ன நிவேதனம் ஏதாவது வச்சுக்கோங்க, கல்கண்டாவது வச்சுக்கோங்களேன். அதாவது இந்திரன் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா ஜூபிட்டருக்கும் சரி சுக்கிரனுக்கும் 2 பேருக்குமே உரியவர். குருவுடைய அதிதேவதையாகவும் சுக்கிரனுடைய பிரத்யதி தேவதையாகவும் வருகிறவர் இந்திரன். ஸோ இந்திர வழிபாடு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.
அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடியது, நான் இப்போ சொல்கிற அந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இமீடியட்டாகவே கூட ஆரம்பிச்சிடலாம், இன்றைக்கே கூட ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் டைம்லேருந்து ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்திரனுடைய ஒரு மந்திரம். அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்திரனும் அதிகப்படியான ஸ்வர்ணம் என் வீட்டில் சேர வேண்டுமே, தங்கத்துக்காக மட்டுமே இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறோம். தங்கம் அப்படிங்கும்போது அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உடையவர்னு வச்சுக்கோங்க இந்திரன். அவர் மனம் குளிர்ந்ததுன்னா என்ன ஒரு விஷயம் கேட்டாலுமே அது கிடைக்கும். அந்த ஒரு மந்திரத்தை இந்த நீங்கள் அக்ஷய திருதியாக இருந்தால் 108 நாள், அதுக்கப்புறம் 27 நாள். நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நாளில் 108 டைம்ஸ், அக்ஷய திருதியிலையும் ஒரு 108 டைம்ஸ், மற்ற நாள்லாம் 27 தடவை 27 தடவை ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது இப்படி கையில் எடுத்துக்கிறீங்க. அதாவது உங்களுடைய கட்டை விரலாகட்டும், உங்களோட மோதிர விரலாகட்டும், இது கொஞ்சம் மஞ்சளை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறீங்க. அந்த மஞ்சள் எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு கீழே வேற ஒரு தட்டு மாதிரி சுவாமியோட தட்டை ஒன்று வச்சுக்கோங்க. இந்திரனை மனதில் பிரார்த்தனை செய்யணும். அவருக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே போடுறீங்க. இந்திராய ராஜதேவாய ராஜா இந்திரராஜாய தேவராஜாய தேஹிமே தனம் ஸ்வர்ணம் சர்வம் தேஹிமே. இந்திரராஜாய தேவராஜாய தேஹிமே தனம் ஸ்வர்ணம் சர்வம் தேஹிமே. இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மந்த்ரா. எல்லாத்தையும் கூடன்னு கேட்குறோம். ஸோ அது மாதிரியான ஒவ்வொரு தடவை சொல்லும்போது அந்த மஞ்சள் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. அந்த மஞ்சளை தனியாக ஏதாவது ஒரு டப்பால் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், எதுவுமே செய்யலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. தூபதீப நிவேதனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அடுத்தது வந்து நீங்கள் இதை காலையில் செய்கிறீங்கன்னா ஈவினிங் வந்து புனர் பூஜை. ஈவினிங் இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் தான் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த நாள் காலையில் புனர் பூஜை. என்னை பொறுத்த வரைக்கும் இதை காலையில் செய்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். மார்னிங்னா பிஃபோர் ஒரு 12 o'clock இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை என்று நல்ல ஒரு பலன் தரும். உங்களால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஈவினிங் செய்யுங்க. அந்த காலையில் நீங்கள் இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஈவினிங் புனர் பூஜை வச்சுக்கோங்க. இல்லைனா அடுத்த நாள் காலையில் இந்த புனர் பூஜை அப்படின்ற விஷயத்துக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டியது, தூப தீபம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்துட்டு உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரம், அதே போல் ராகவேந்தருக்கு இன்னொரு ஒரு மந்திரம், இந்திரனுக்கு உண்டான ஒரு மந்திரம், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்கள், மகாலட்சுமி நமக இந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த இது இருக்கு இல்லையா கோதுமை, அந்த கோதுமை எல்லாத்தையும் அந்த அக்ஷயம்னு எழுதியிருக்கிற கோதுமை எல்லாத்தையும் அப்படியே வந்து ஃபுல்லாக ப்ரொக்யூர் பண்ணுங்க. அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு துணியில் கொஞ்சம் ஒரு கோதுமையை எடுத்துக்கோங்க. ஒரு ரொம்ப இது அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக இருக்கிற கோதுமையை போகிறோம். அதில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எதையாவது ஒரு பேப்பர்லையோ எதையாவது போட்டு ஜிப்லா கவர்லையோ போட்டு உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. நீங்கள் ஜுவல்ஸ் வைக்கிற இடத்துல அது மாதிரியான ஒரு விஷயமா வச்சுருங்க. மீதி இருக்கிறத ஒரு ஒயிட் துணி எடுத்து நல்லா முடிஞ்சு அதை அப்படியே பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. குங்குமம், சந்தனம், அதுக்கப்புறம் வந்து குங்குமம், சந்தனம், மஞ்சள் இது மூன்றுமே வைக்க வேண்டியது. தூபதீபம் அங்கேயும் காமிச்சிட்டு திரும்பவும் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நிவேதனம், ஒரு சக்கரை, ஒரு கல்கண்டோ அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு சர்க்கரை பொங்கலோ அல்லது வந்து திராட்சை, உலர் திராட்சை எதையானு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி விட வேண்டியது. அவ்வளோதான் ப்ராசஸ். இது நீங்கள் வந்து எப்போ செஞ்சாலுமே அதுக்கு உண்டான ஒரு பலன் இருக்கும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முறையாக இந்த ஒரு விஷயம் இருக்கும். இதை செய்யுங்க. அடுத்த வருஷமோ அல்லது வெகு சீக்கிரத்திலோ நீங்கள் வந்து இந்த ஒரு அக்ஷய திருதியிலிருந்து நெக்ஸ்ட் அக்ஷய திருதிக்குள்ளே எவ்வளோ வந்து உங்களுக்கு நீங்கள் கோல்டு உங்கள் வீட்டில் சேர்த்தீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், உங்களுடைய வளர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, மனம் அப்படிங்கிறது அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றது அனைத்து விதமாகவும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நீங்கள் வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்து இந்த இந்திரனுடைய ஒரு பூஜையை வந்து சொல்லும்போது எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, இது எவ்வளோ நாள் செய்யணும்னு. உங்களால் எவ்வளவு நாள் செய்ய முடியுமோ அது மாதிரியான விஷயமாக தினசரி நீங்கள் செய்ய வரலாம். இதுக்கு இவ்வளோ நாள் தான் செஞ்சால் அதுக்கு தங்கம் வரும் அப்படின்னா நம்ம வந்து தங்கம் வர வரைக்கும் செஞ்சுட்டு அப்புறம் மூடி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லையா. அது மாதிரி இல்லை. நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு நாட்கள் முடியுமோ அது மாதிரியான விஷயங்கள் சொல்லி வரலாம். அது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். சிவாய்.